வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல அடிக்கிற வெயிலுக்கு உங்களால கிச்சன்ல நிக்க முடியாது. அதனால 10 நிமிஷத்துல தயிரை வச்சு ஆந்திரா பெருக்கு பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது 5ல இருந்து 8 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுருவோம். இது கூடவே 10 வரமிளகா போட்டு லைட்டா கலந்து விட்டுட்டு சின்ன துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுடலாம். பொடியா நறுக்கின 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டு லைட்டா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினா போதும். 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுருவோம். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு லைட்டா கலந்து விட்டுருங்க. தக்காளி குழைய வேக கூடாது. 1 லிட்டர் தயிரை நல்லா கலந்து வச்சிருக்கேன், அதுல இந்த வதக்கி வச்சிருக்க இந்த மசாலாவை இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. படிக்கிற வெயிலுக்கு கிச்சன்ல நின்று சமைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அதனால இது போல 10 நிமிஷத்துல தயிரை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடுங்க. பொடியா நறுக்கின கொத்தமல்லியை போட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிட்டு சூடான சாதத்துல இதை ஊத்தி சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். இந்த வெயிலுக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஆந்திரா பெருக்கு பச்சடியை. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இதை சேவ் பண்ணி வச்சுட்டு இது கூட எதை வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.